ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரேகா ஷாலு சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கஃப் டாட் எப்படி பர்ஃபெக்டாக பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டும் லைனிங் கிளாத்தும் எடுத்துக்கோங்க. அந்த மார்க் பண்ண இடத்துல நீடில் வச்சு ஒரு மார்க் போட்டுக்கோங்க. அது பேக் சைடும் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நீங்கள் லைனிங் வச்சு அந்த கிளாத்தோட அட்டாச் பண்ணிக்கோங்க. கஃப் டாட் பிடிக்கிறது ரொம்ப சிம்பிள் தான். அது நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன். இதை பார்த்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக கஃப் டாட் பிடிக்கலாம். மெயின் நம்ம அந்த சென்டர் டாட் கரெக்டாக பிடிச்சிட்டாலே போதும். மீதி 2 டாட் ஈஸியாக பிடிச்சிடலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த கிளாத்லேயும் அதே மாதிரி லைனிங் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். லைனிங் வச்சு அட்டாச் பண்ணும்போது நீங்கள் எந்த இடத்துலையும் சுருக்கம் இல்லாமல் சமமாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு லைனிங் கிளாத்தும் அந்த ஃப்ரண்ட் கிளாத்தும் நல்லா ஒரே அளவில் இருக்கும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. சுருக்கம் இல்லாமல் வச்சு தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம இப்போ கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இப்போ அந்த எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மார்க் பண்ண இடத்துல நாச்சு போட்டுக்கோங்க. அந்த நாச்சு கரெக்டாக செட் ஆகிற மாதிரி வச்சு அந்த டாட்க்கு நல்லா ஷார்ப்பாக ஒரு தையல் போட்டுருங்க. அதே மாதிரி அடுத்த கிளாத்லேயும் டாட் போட்டுட்டு நாச்சு போட்ட இடத்துலேருந்து கரெக்டாக வச்சு தையல் போட்டுக்கோங்க. டபுள் தையல் போட்டுக்கோங்க. டாட்டுக்கெலாம் டபுள் தையல் போட்டால் தான் கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ அந்த சென்டர் கிளாத்தை டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அந்த மார்க் பண்ண இடம் வரலாம் தையல் போட்டுக்கோங்க. இப்போ அந்த ஆமோல் கிட்டேருந்து அந்த சென்டர் டாட்டுக்கும் ஆமோல் கிட்டேயும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு கிராஸாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கப் ஷேப் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ அடுத்த பீஸ்லேயும் அதே மாதிரி சென்டர் மடித்து கிராஸாக தையல் போட்டுக்கோங்க. ஆமோல் அளவுலேருந்து இந்த டாட் சென்டர் அளவு வரலும் கரெக்டாக வச்சுட்டு அதுக்கும் கிராஸாக ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த சென்டர் டாட் பிடிச்சிட்டிங்கன்னா இந்த 2 டாட் பிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். அந்த டாட்டை மென்ஷன் பண்ணி நீங்கள் 2 டாட்டை பிடிச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கப் ஷேப் ரொம்ப அழகாக வந்திருக்கு. நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.